கேக்குறேன் ரியலா வச்சீங்கன்னா அது நல்லா இல்லைங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மாசு வேணும்னு கேக்குறீங்க. மாசு கொடுத்தா மாசு வச்சிருக்காங்க, ஏன் ரியல் மாதிரி வைக்கல அப்படின்னு கேட்க, எரிக்கவா புதைக்கவா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு லைன்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க ஃபுல் மரண மாசு, அப்படியே கொலை மாசுன்னே சொல்லலாம். ஒரு பிளாஸ்டரே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு ரொமான்டிக்கா காமிச்சு லவ் பண்ண வச்சிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க. அஜித் சாரோட டைலாக் அஜித் சார் வாயில கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கும்ல. பிடிக்காதுன்னு ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. ஏன் அப்படின்னா நாங்க ஸ்டார்டிங் உள்ள போனோம், எழுந்து நின்னோம், ஓகேங்களா. ஒரு சீன் ஸ்டார்ட் அப் எப்பவுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எழுந்துப்போம், எழுந்து கத்த ஆரம்பிப்போம். கடைசி எண்டிங் வரைக்குமே நாங்க நின்றுட்டு தான் படம் பார்த்தோம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு மேல எப்படி நாங்க பிடிக்காத சீனை தேடுறது சொல்லுங்களேன். அதுவும் அஜித் சாரை மாசு காட்டலாம், மரண மாசு, அப்படியே கொலை மாசுன்னே சொல்லலாம். ஒரு பிளாஸ்டரே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது நாங்க சும்மா ஒரு ட்ரீட் கேட்டோம், ஒரு பார்ட்டி தான்ப்பா கேட்டோம். ஒரு மிகப்பெரிய கடல் கப்பலை இறக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது படம். செம்மையா கனெக்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு விஷயமா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க வாலியை என்ஜாய் பண்ண அளவுக்கு, மங்காத்தாவை என்ஜாய் பண்ண அளவுக்கு இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கும். உங்களுக்கு எல்லா படத்தையுமே கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், உங்களுக்கு சிம்பிளான காட்டும் போது இருக்கக்கூடிய அந்த வைபா இருக்கட்டும், அது விஜய் ரசிகர்களோட விஜய் சாரோட டைலாக் அஜித் சார் வாயில கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கும்ல. ரெண்டு பேருமே பூஸ் பம்ஸ் ஆகுற அளவுக்கு இருந்தது. சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் வேற லெவல். யார் சொன்னது அதை காட்டுங்களேன். இல்ல யார் சொன்னதுன்னு சொல்லுங்களேன். படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை வைப்ல உட்கார வச்சதே மியூசிக் தான் ப்ரோ. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க பழைய படத்தோட பாட்டுல இருந்து அந்த ரீமேக்கா இருக்கட்டும், அதுவும் நிலவே கொண்டு வா கட்டிவா அந்த ஒரு சாங்க, எரிக்கவா புதைக்கவா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு லைன்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க ஃபுல் வைப் சுல்தான பாட்டுல எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கேர்ள்ஸே டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் படம். பாட்டுல வேற லெவல்னு சொல்லலாம் வைப். அதே மாதிரி சிபியூ காட் பிளஸ் யூ அந்த ஒரு லைன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாங்லாம் வரும்போதெல்லாம் செம்ம வைப். ஒரு செகண்ட் கூட உட்கார முடியல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்க கதையை அதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடலாம், அவ்வளோ ரசிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழைய படத்தோட அந்த சில விஷயங்கள்லாம் ரசிச்சிருப்பாங்களா, ரசிகர்களா இல்லாதவங்க கூட ரசிச்சிருப்பாங்களா, அவங்களுமே ரசிக்கலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது சார். வில்லனை லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன வில்லனை மாசு இல்லைன்ட்டீங்க ஒரு செகண்ட்ல. செம்ம இதா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அஜித் சாரோட எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அஜித் சாரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இது. அதெல்லாம் படத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லன்னா இவ்வளவு ரொமான்டிக்கா காமிச்சு லவ் பண்ண வச்சிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க. அர்ஜுன் சார் ஹீரோவா பண்றதை விட இந்த கேரக்டர் சூப்பரா இருக்கு. படம் முழுக்க நிறைய நீங்க பாட்டுல காமெடி பார்க்கலாம், ஃபைட்ல காமெடி பார்க்கலாம், டைலாக்ல காமெடி பார்க்கலாம். வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு புரியல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்ல எனக்கு கேக்குறேன் ரியலா வச்சீங்கன்னா அது நல்லா இல்லைங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மாசு வேணும்னு கேக்குறீங்க. மாசு கொடுத்தா மாசு வச்சிருக்காங்க, ஏன் ரியல் மாதிரி வைக்கல அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு ஏதாவது என்னன்னா கண்டென்ட் வேணுங்கிற காட்டி நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்பீங்களா? தெளிவா சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு மாசு வேணுமா, கதை வேணுமா, இல்ல ரியல் வேணுமா, என்ன வேணுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. எங்களுக்கு மாசு கதைனாலே நாங்க மாசை ரசிப்போம். ஓகேவா, அதனால மாசு இருக்கு எங்களுக்கு, அது போதும்னு தோணுது. வேற ஏதாவது வேணுமா? ரேட்டிங்லாம் கேள்வியே கேட்க கூடாது. ரேட்டிங் கேட்டு வர அளவுக்கு நீங்க அவ்வளவு தைரியம் ஆயிட்டீங்களா? உள்ள படத்துல செம்ம வைப் பண்ணிட்டு வந்திருக்கோம், செம்ம பூஸ்ட் கொடுத்துருக்காரு. எனர்ஜி எல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆஃப் ஆயிரும் ப்ரோ. ரேட்டிங்லாம் கேட்கவே கேட்காதீங்க. மரண மாசுன்னே சொல்லலாம். படம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் வைப்பு தான். கத்தலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கு படத்துக்கு.